தளபதி 69 படத்தோட அப்டேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆக ஆரம்பிச்சிட்டு இருக்கு. நாளைக்கு அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி தளபதிக்கான ஒரு ட்ரிபியூட் வீடியோ மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய தீவிர விஜய் ரசிகர்கள் ரொம்பவே எமோஷனலாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் விஜய் ரசிகர்கள் ஒரு பக்கமும் ரொம்ப எமோஷனலாக சினிமா விட்டு தன்னோட தலைவர் போறாரே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் விஜய் அவர்களுடைய முடிவு ரொம்ப உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு படத்துக்கு 200 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் மக்கள் பணி ஆற்ற போறேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தா அது நேர்மையா இருக்காது அப்படிங்கிற காரணத்துக்காக இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும் அப்படின்னா கோட் படத்துல இவருக்கு அடுத்த கட்ட நடிகராக இருக்கக்கூடிய அவர்கிட்ட தன்னோட இடத்தை கொடுத்துட்டு போற மாதிரியான ஒரு சீன் வச்சு ரொம்ப பெருந்தன்மையான ஒரு நிகழ்வை நடத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் அவர்கள் பொலிட்டீஷியனா எந்த அளவுக்கு ஜெயிக்க மாட்டார் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் ஒரு நல்ல என்டர்டெய்னரா, ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா, ஒரு நல்ல ஆக்டரா, சிங்கரா, இந்த எல்லா விஷயங்கள்லையும் விஜய் அவர்கள் 100% சாதிச்சிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். கெரியரில் பீக்கில் இருக்கும்போது அந்த இடத்த விட்டுட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து அவரோட வாழ்க்கையில் அது ஒரு ஸ்மார்ட் மூவாக இருந்தாலும் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு முன்னாடி நிறைய பேரோட உழைப்பு இருக்குது, நிறைய பேரோட வாழ்வாதாரம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இங்கே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. கமர்ஷியல் படமா சும்மா பாட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு அவமரியாதையான ஒரு இடத்த தான் கமர்ஷியல் படத்துக்கு இங்கே கொடுத்து வச்சிருக்காங்க. கமர்ஷியல் படம் அப்படிங்கிறது தியேட்டருக்கு போய் படம் பார்க்குறேன், எனக்கு ஒரு சந்தோஷமான மனநிலையை அந்த படம் கொடுத்து அனுப்புனா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வெகுஜன மக்களுக்கு கமர்ஷியல் படம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமா இருக்கு. சினிமா அப்படிங்கிறதே வந்து ஒரு மேஜிக் மாதிரியான ஒரு நிகழ்வு தான். அதுல மிகப்பெரிய லாஜிக்லாம் நான் பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு விஜய் அவர்களுடைய படங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமான ஒரு படங்களா இருந்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இந்த ட்ரிபியூட் வீடியோ பார்த்துட்டீங்களா? விஜய் அவர்கள் முற்றிலுமா சினிமால இருந்து வெளியே போய் பொலிட்டீஷியன் அப்படிங்கிற ஒரு அவதாரம் எடுக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிக்கிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு.